அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நான் நிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே, எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. அன்புக்குள்ளே மீண்டும் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலவெளியில் போட்டு வாய்ப்பை தன்னமைக்கு ஆண்டவருக்கும் சல போதகர் மற்றும் ஆட்சி மன்ற குழு ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். திருச்சபையுடைய செயலர், பொருளர் மற்றும் ஆட்சி மன்ற குழு, திருச்சபையுடைய மூத்த மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நாளில் விசேஷமாய் நம்மோடு இருக்கும் நம்முடைய திருச்சபையுடைய மூத்த போதகர் விக்டர் மனோவாயா அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். நம்மோடு இருக்கும் இறையல் கல்வியாளர், இறையல் படித்துக் கொண்டிருக்கும் பிடி ஸ்டூடெண்ட் மற்றும் திருச்சபையில் இருக்க மூத்த உறுப்பினர், இந்த நாளில் பிரீச்சராக இருக்க அந்த சகோதரை வாழ்த்துகிறேன். இவருடைய வாய்ப்பை தன்னமைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் தென்னிந்திய திருச்சபை எல்லா பேராயங்களுக்கும் கிட்டத்தட்ட 24 பேராயங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பு காஸ்ட் ஆஃப் டிசபிலிட்டிஸ், சீசத்திற்கான விலை, சீசத்திற்கான கிரயம், சீசத்துவின் விலை, கிரயம், மதிப்பு, வேல்வேஷன், சீசத்துவம், சீடத்துவம், சீசத்துக்கான தியாகம். இந்த தலைப்பில் நம்ம சிந்திக்கப்பட அழைக்கப்படுகிறோம். வாசிக்கப்பட்ட ஒரு பகுதி தானியேல், 2 கொரிந்தியர், மார்க் 10ஆம் அதிகாரம் நாம் வாசிக்க கேட்டோம். இந்திய நாளில் சீசத்துவம் எப்படி இருக்குது? ஒருவேளை எனக்கு இருக்கிற அந்த அந்தஸ்து, எனக்கு இருக்கிற பவர், எனக்கு இருக்கிற அந்த படிப்பு, எனக்கு இருக்கிற அந்த பெருமை, அதுலேருந்து நான் விட்டு கொடுக்குறேன்னா? ஒருவேளை நான் நடந்து வந்தால் எல்லோரும் எழுந்து நிற்கணும்னு எதிர்பார்க்குறோம், எல்லோரும் தோற்றம் சொல்ல நினைக்கிறோம், என்னுடைய சேர் உயரமாக இருக்குன்னு பார்க்குறோம், இல்லை நான் இந்த வீட்டில் நான் சொன்னதான் எல்லோரும் கேட்கணும்னு நினைக்கிறோம், நான் தான் இந்த வீட்டின் தலைவர்னு சொல்கிறோம், வீட்டின் தலைவர் இயேசுன்னு சொல்கிறோம். அந்த வீட்டில் அந்த தலைவர் ஆண் மகனோ பெண் மகனோ, நான் சொல்வதை மட்டும் நீங்கள் கேளுங்க, மற்றதெல்லாம் ஒன்றும் வராதுன்னு சொல்கிறோம். இப்போ நான் எங்களோடு கிட்டத்தட்ட ஒரு சென்னையில் மட்டும் ஒரு 500-600 பேர் வேலை செய்கிறாங்க. சென்னையில் மட்டும் நாங்கள் என்ன நினைக்கிறோம், நாங்கள் ஆர்டர் கொடுத்தா நீ கேட்கணும், நீ அதன்படி செய்யணும், நீ எனக்கு ஐடியா தராதுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி பொதுவாக இந்த பவர் மனுஷன் யாரையுமே தன்னுடைய பவரை விட்டு கொடுக்குறதில்ல. திருச்சபையில் பார்த்திங்கன்னா அந்த 3வது சேரில் 4வது இடத்துல இருந்தால் இது என்னுடைய இடம்னு அந்த இடத்த நம்ம திருச்சபையில் இந்த சீட்டை கூட 1 இன்ச்சு கூட தள்ளி கொடுக்கறதில்ல. ஒருவேளை கீபோர்ட் போடுறவரோ இல்லைன்னா திருச்சபையில் இருக்க செக்ரட்டரியோ நான் தான்ப்பா திருச்சபையுடைய செயலர், பொருளர். பொதுவாக இதெல்லாம் இன்றைக்கி திருச்சபையில் இருக்கிற பாரம்பரியங்கள். திருச்சபையில் இதே தான் வீட்டில் இருக்குது. இது என்னுடைய சேர், இது என்னுடைய சோபா, இது என்னுடைய கட்லு. இது பொதுவாக இந்த தான், நான் 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 எனது எனது நான் நான் எனது எனதுன்னு சொல்கிறோம். ஒருவேளை கலைஞர் முந்தின 5 வருஷ காலத்தில் அந்த பல்லவன் பஸ்ஸில் எழுதினார், நான் என்று சொன்னால் 2 உதடுகளும் பிரிந்து நிற்கும், நாம் என்று சொன்னால் 2 உதடுகளும் ஒன்றாக இணைந்திருக்குன்னு அழகாக ஒரு தத்துவத்தை சொன்னார். ஒருவேளை அவருக்கு இருக்கிற அந்த பவரை விட்டு கொடுப்பார்னா விட்டு கொடுக்குறதில்ல. ஒருவேளை உங்களோடு பேச வாய்ப்பு கிடைத்து எல்லாரும் கவனிச்சுக்கிட்டுங்க, பேசுவதற்கு எனக்கு கிடைத்த அந்த பவரை நான் விட்டு கொடுக்குறேன்னா விட்டு கொடுக்கறதில்ல. ஆனால் வேதம் சொல்லுது, தன்னைத்தான் தாழ்த்தி வெறுமையாக்கி, வெறுமைனா எம்டி, ஒன்றுமே இல்லை, தான் ஒன்றுமே இல்லை என்று நாம் அப்படி சொல்கிறப்ப மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு சீசத்துக்கான விலை இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நான் இன்னைக்கு எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? ஒருவேளை கிறிஸ்துவனா ஒரு பெரிய அந்தஸ்து, நாங்கள் உயிருள்ள கடவுளை வணங்குகிறோம், எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து அது பேசாதரா, அதெல்லாம் இப்படின்னு எங்கள் அம்மா அந்த காலத்தில் ஒரு கை நாட்டு, நல்ல சட்டை கிடையாது, நல்ல சேலை கிடையாது. அந்த காலங்களில் அவங்க முற்பிதாக்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3-4 தலைமுறையாக கிறிஸ்துவலாக இருந்திருக்கிறோம். இது உயிருள்ள கடவுள், நாங்கள் ஆராதிக்கும் கடவுள்னு நாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, கிறிஸ்தவத்திற்காக, திருச்சபை தேவைகளுக்காக, இல்லை கல்லூரியின் தேவைகளுக்காக, இல்லைன்னா ஒரு பள்ளியின் தேவைகளுக்காக ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட கிறிஸ்தவன் தானே போயா உங்களை பற்றி தெரியுங்கிறான். எவனோ சம்பாரித்து கொடுத்துட்டா நீ அனுபவிச்சுட்டு இருக்க, உங்கள்கிட்ட எங்கடா உண்மை இருக்குதுன்னு கேட்குறான். இன்றைக்கி எந்த இன்ஸ்டியூஷனில் நான் NMSIயில் இன்றைக்கி ட்ரெஷரராக 2 ஆண்டுகள் முடிய போகுது, 1 ஆண்டு முடிந்து 2வது ஆண்டு போய்கிட்டு இருக்கு. IMSயில் 6 ஆண்டுகள் நேஷனல் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். தற்காலத்தில் சாரா டக்கர் காலேஜில் செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போங்கப்பா,
அவங்களும் திருவிழா கொண்டாடுறான், நீயும் திருவிழா கொண்டாடுற. அவங்களுக்கும் காவல்துறை பூட்ஸ் போட்டு தான் கோயிலுக்குள்ளே போகிறோம், உங்களுக்கும் காவல்துறை பூட்ஸ் போட்டு தான் கோயிலுக்கு வரோம். வாட் இஸ் த டிஃப்ரெண்ட்? உங்களுக்குள்ள அந்த டிஃப்ரெண்ட் இல்லையே, அந்த கிறிஸ்தவங்கிற ஒரு தன்மை உங்கள்கிட்ட இல்லையே. கிறிஸ்து எதுக்கு வந்தார்னா வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். ஒரு திருச்சபையில் பெரிய சண்டை, ஐயமார் 105 பேர் அங்கி போட்டு போய் அந்த டைசிஸ் ஆஃபீஸை அடித்து உடைச்சிட்டாங்க. யாரோ அடித்து உடைச்சிட்டாங்க. அந்த குருவானவர்கள் காவல்துறையில் போய் நின்னாங்க. அந்த எஸ்பி சொன்னார், நான் தான் உங்களுக்கு பாவம், நீங்கள் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறத விட்டுட்டு இப்போ பாவ மன்னிப்பு சொன்னோம் பாருங்க. பரமபிதாவே உமக்கு விரோதமாய், கிருபையின் தேவனே, நீ எங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறத விட்டுட்டு நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு என்னப்பா உங்களுக்கு? நீங்கள் பஞ்சாயத்து பண்ண வேண்டிய குருமானவர்கள் ஐயர்கள் எங்கிட்ட நிற்கிறீங்களே, எப்படிப்பா அது நியாயம்னு ஒரு எஸ்பி, ஒரு பெரிய ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சொன்னாங்க. இன்னொரு அரசியல்வாதி, ஒரு பெரிய அரசியல்வாதிகிட்ட போய் நாங்கள் எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் அமைதி சொல்லிக் கொடுக்கணும். பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்னப்பா சொல்லுது? ஒரு ஜட்ஜி சொன்னார், 1350 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் எழுதினார். அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு திருச்சபைக்கு எழுதின 1350 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் பைபிளில் தான் சொன்னார். அவர் சொன்னது லவ். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் திருச்சபை எப்படி இருக்கணும், தலை கால் வால், அதை சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, சேரிட்டி. இதுதான் கடைசி. அந்த லவ், அந்த அன்பு, அந்த அன்புங்கிற ஒரு மனம் வந்துட்டாலே சீஷத்துவம் நம்மகிட்ட வந்திருக்கோம். ஒருவேளை இன்னைக்கு திருச்சபையில் நமக்கு அப்புறம் 1500 ஆண்டுகளுக்கு, நமக்கு அப்புறம் 500 ஆண்டுகள் கழித்து போன ஜெர்மன் தேசத்தில் 100% கிறிஸ்டின்ஸ், நமக்கு அப்புறம் 1000 ஆண்டுகள் கழித்து போன ஆப்பிரிக்கா கண்டத்தில் 99 விழுக்காடு கிறிஸ்டின், நம்ம 2023 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த தோமாவே இங்கே வந்துட்டாரு. ஆனால் 2 விழுக்காடு 3 விழுக்காடு இன்னைக்கு மோஸ்ட் பின்தங்கின ஸ்லம் ஏரியாவில் தான் 4 விழுக்காடு கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவோட மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறையாக காணப்படுகிறது. இந்தியாவில், வட இந்தியாவில், மத்திய பிரதேசோ, ஹரியானோ, பீகாரோ, குஜராத்தோ, உத்தரப்பிரதேச போனா கிறிஸ்துவோட எண்ணிக்கை 0.5%, 0.005%. இன்னும் இயேசுவை பற்றி தெரியாத மக்கள் இருக்காங்க. காரணம் என்னன்னா, அதிகமாக கிறிஸ்தவம் வளர்ந்த நீங்கள் நானும் இந்த இடத்துல அப்படி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தால் எவ்வளோ இன்ஸ்டியூஷன், கிறிஸ்துவ இன்ஸ்டியூஷன், எவ்வளோ மெயின் ரோடில் இன்ஸ்டியூஷன், இந்த அளவுக்கு அன்னைக்கு இருக்கிற மக்கள் சம்பாதித்து கொடுத்துருக்குறாங்க. அன்னைக்கு இருக்கிற மிஷனரிகளோடு நமக்கு சம்பாதித்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் நானும் எப்படிப்பட்ட அந்த பெருமையான வாழ்வில் எனக்கு இருக்கிற அந்தஸ்து, I am the IAS, I am the IPS, I am the business magnate, I am the multi-millionaire, நான் இத்தனை மிராசுதாரர், I am the bishop, I am the குருவானவர், நான் செக்ரட்டரி, நான் இந்த திருச்சபை ஆட்சி மன்றக்குள்ளே மெம்பர். நான் ஜிசிஎஸ்ல படிக்கிறப்போ ஒரு ஐயர் சொன்னார், ஒரு வாத்தியார், மனுஷனுடைய பெருமையை பற்றி சொல்லிருக்கோம். லெட்டர் பேடில் தமிழ் வெஸ்லி பெரம்பூர் ஆட்சி மன்ற குழு அங்கத்தினர்னு போட்டாராம். இந்த மெம்பர்ஷிப்பு கூட அவருக்கு என்ன இருக்கு, திருச்சியில் மெம்பர்ஷிப் முக்கியம்தான், ஆட்சி மன்ற குழு அதை விட பெரியது தான். ஆனால் இன்னைக்கு எந்த ஆட்சி மன்ற குழுவை கேட்டு எந்த ஐயர் செய்கிறாரு இதெல்லாம் சொன்னால் அடுத்த ஐயர் என்னை கூப்பிட்றாரு என்னன்னு தெரியல எனக்கு. யாருமே உண்மை நாரிங்க மாதிரி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு திருச்சபை. ஆனால் பவுலடிகளை அவருக்கு ஒரு பவர், நான் கிறிஸ்தவன், நான் உயிருள்ள கடவுளை ஆராதிக்கிறவர், நான் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிறவர், பெருமை, கட்டளையின்படி நடக்கப்பட்டவன். அப்போஸ்தலர் 22 சொல்றார், வேத பிரமாணத்தின் கட்டளையின்படி நடக்கப்பட்டவன், பிலிப்பியர் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். எவன்டா அவன்? யாரோ ஒரு பயில கூப்பிட்டு நீ கடவுளுடைய மகன் எப்படா சொல்லலாம்? யாரா அவன்? எடுறா. என்கவுண்டரு, துப்பாக்கி சுடுறதுக்கு பவர் இருந்துச்சு, சமூகத்துல பெரிய அந்தஸ்து. இன்னைக்கு பிஹெச்டி 8 பிஹெச்டி முடிச்சிருக்கோம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பிடிச்சிருக்கோம். பெருமை, அந்த பெருமையும் அவற்றை இருந்துச்சு. ஆனா எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் கதறுகிறேன், அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினான். அவனே பெருமையோடு வர்றான். ஒரு பெரிய ஒளி அவர் மேல உள்ளது, பயங்கரமான லைட்.
உலகத்திலே பெரிய லைட் சன்லைட். அந்த சன்லைட்டை விட பெரிய லைட் இந்த உலகத்துல இல்ல. சன்லைட்டை ஒரு 5 நிமிஷம் நீங்க சரியான வெயில் நேரத்தில் மத்தியானம் பார்த்தீங்கன்னா கண் கொஞ்ச நேரம் நின்றோம். அதை விட பெரிய லைட். அப்ப யாரோ ஒரு பெரியவர், நாம் ஆராதிக்கும் ஆண்டவரை விட பெரியவர் தான். செய், நீங்கள் யார்? நீங்கள் யாருப்பா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு. நான் என்னப்பா செய்யணும்? நான் என்ன செய்யணும்? ஒன்று தன் பெருமையெல்லாம் தூக்கி வச்சுட்டு கர்த்தருக்கு பின்னால் போனார். எந்த இடத்துலையும் அவர் பெருமைப்படலை. அதுதான் லூக்கா 14:11 தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். மத்தேயு 23:12 தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். யாக்கோபு 6:4 பெருமையுள்ளோருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஆபிரகாம் அழைக்கிறார். நான் என்னப்பா செய்யணும் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? தன்னை தாழ்த்தி. யாத்ரா 34 மோசே தரை மட்டும் தன்னை தாழ்த்தி. நீ தப்பு பண்ணிட்ட, செத்து போற. 2 சாமுவேல் 12 தாவீதுக்கு சொல்றப்போ, சொல்லுங்கப்பா சொல்லுங்க, நான் தவறு செய்து விட்டேன், பாவியான மனிதன். ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்க்கறான், தப்பு. அவனுடைய கணவரை கொல்றான், ஒரு கொலைகாரன். ஆனா தன்னை தாழ்த்தி ஜெபித்த பொழுது, தவறு செய்து விட்டேன் என்று ஜெபித்த பொழுது, தானியேல் 6ஆம் அதிகாரத்தில், ஏப்பா உயிருள்ள கடவுளை ஆராதிக்கிறேன், எனக்கே விழப்பாடா, அவன் எப்படி என்னைய போடலாம்? நாம் அப்படித்தான் கேட்டுட்டு இருக்கோம். முன்னால இங்கெல்லாம் போனோம், 102 ஓட்டை போட்டோம், 102 கிலோமீட்டர் நடந்து போனோம், 82 தேங்காவை எடுத்துட்டு போனோம், லாரியை கெட்டி எடுத்துட்டு போனோம். ஆனா உயிருள்ள கடவுளை இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த வந்த எனக்கு உள்ள சோதனை நாம கேள்வி கேட்கிறோம். ஆனா தானியேல் எந்தவித கேள்வியும் கேட்கல. சந்தோஷமா போய் சிங்கங்கள் கபீலப்படுத்திக்கிட்டார். எப்பா நீ ஆராதிக்கிற ஆண்டவரை தப்பி வைக்க வல்லவராக இருந்தாரா? ஆமாப்பா, ஐ எம் இன்னோசன்ட், நான் குற்றமற்றவன், உமக்கு முன்பாக நீதிகேடு செய்ததில்லை. அந்த விடுதலை கிடைக்கிற வரை அவை தன்னை தாழ்த்தி காத்திருந்தார். நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நம்முடைய வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கண்ணீரான வாழ்விலிருந்து, துக்கங்களிலிருந்து, மரண பள்ளத்தாக்கிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். நம்ம எப்பெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ விடுதலை கொடுக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். ஆனா சோதிக்கிறவர் யோபு எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார்? யோபு தரையில ஆடை இல்லாதவனாய், கொடுமெல்லாம் குப்பளங்கள் வந்து அந்த சிரட்டையினால தேய்ச்சி ரத்தமும் தண்ணி வடியுது. மனைவி சொல்றாங்க, உன்னை உண்டாக்கின கடவுளை நிந்தித்து நீ செத்து போப்பாங்கிறாங்க. நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கடைசியில அந்த யோபு 42 தன் சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறார். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, டேய் எனக்கே என் பிள்ளைங்களாம் செத்து போச்சு, சொத்துக்கெல்லாம் போச்சு, என் மனைவி செத்து போடான்ட்டா, எனக்கே லைஃப் ஒன்றுமே இல்லை, நான் எப்படி உனக்கு ஜெபம் பண்ண முடியும்? பண்ண முடியாது. நானே இவ்வளோ வேதனையில் இருக்கேன், நான் எப்படி உனக்கு ஜெபம் பண்ண முடியும்? நான் சொல்லியிருப்பேன். ஆனால் யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய முகத்தை பார்க்குறார். அந்த முகம் எப்படி இருக்கு? உண்மையான அன்பு இருக்கா? உண்மையான தாழ்மை இருக்கா? உண்மையான ஒரு கீழ்ப்படிதல் இருக்கா? நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ ஆண்டவர் நம்மை நோக்கி, அதுதான் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 2 சீஷர்கள் கேட்குறாங்க, ஒருத்தர் ரைட்டு ஒருத்தர் லெஃப்ட்டு. நம்ம எப்போவுமே இன்னைக்கு பெந்தைகாஸ் சர்ச் எப்படி இருக்குன்னா, ஒரு பாஸ்டர் ஒருத்தர் போய் ஜெபம் பண்ணுறார். வயிறு வலியோ, தலைவலியோ, கேன்சரோ, கிட்னி ஃபெயிலியரோ, ஆஸ்மாவோ, எய்ட்ஸோ, அவனும் விசுவாசத்தோடு கேட்குறான், பாஸ்டரும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறார். சரியாயிடுச்சு. சரியானோன்னா, ஐயோ நான் ஜெபம் பண்ணேன் சரியாயிட்டுன்னு அந்த பாஸ்டருக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. உடனே சர்ச்சில் கூப்பிட்டு சாட்சி சொல்லுப்பாங்கிறார். ஐயா ஜெபம் பண்ணார், எனக்கு சரியாயிட்டு. ஆமாம், அப்படி சாட்சி சொன்னோன்னா அவருக்கும் பெருமை ஆகிட்டு, அவருக்கும் பெருமை ஆகிட்டு. அவனுக்கு ஏற்கனவே லேசாக பாடக்கூடிய ஒரு தாளந்து உண்டு. அதனால் ஒரு பாட்டு பாட சொன்னார். ஒரு 2-3 வாரம் பாட சொன்னார். ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்தார், ஒரு மெசேஜ் கொடுத்தார். பிறகு அப்புறம் எங்களை கூப்பிட்டாங்களே இந்த விருந்தினராக மெசேஜுக்கு, அந்த பாஸ்டர் விருந்தினராக கூப்பிட்டாங்க மெசேஜுக்கு. அவர் போயிட்டார். இவனை மெசேஜ் சர்வீஸ் கொடுக்க சொன்னார். ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷத்தில் நல்லா டெவலப் ஆகிட்டான். இதில்
பாட்டு பாடுறதில்ல, ஜோம் பண்ணுறதில்ல, மெசேஜ் கொடுக்குறதில்ல, ஒர்க்ஷீப் பண்ணுறதில்ல. 2 வருஷம் கழித்து பக்கத்தில் ஒரு சர்ச்சை திறந்துட்டா மளிகை கடை திறந்த மாதிரி. இன்றைக்கி இப்படி தான் நிறையா திருச்சபைகள் திறந்துருக்கு. நிறைய பேர் ஐயர் வேலைக்கு போகணுங்கிறோம். இதுக்குன்னா சமூகத்தில் மதிப்பு, உயர்ந்த இடம், முதன்மையான விருந்து, இதெல்லாம் எதிர்பார்க்கும் சமூகத்தில். இந்த எதிர்பார்த்து தான் இன்றைக்கி, இந்த பெருமையை தேடி தான் இன்றைக்கி ஐயர் வேலைக்கு நிறைய பேர் வராங்க, மிஷனரியாக நிறைய பேர் வர்றாங்க. நான் மிஷன் ஊழியத்தோடு கடந்த 8 ஆண்டுகளாக ஒரு அனுபவம். அதிலும் உங்களுடைய திருச்சபை நாயர் புனித் அவர்களோடு 8 மாதங்கள் தான் வேலை செஞ்சுருக்கேன். நான் அசோசியேட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் யாரும் போட மாட்டாங்க, என்னை அசோசியேட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் என்னை உண்மையாக ஒரு சகோதரர். அந்த 8 மாதங்கள் என்பது ஒரு 80 ஆண்டுகள் ஊழியத்துடைய ஒரு பக்குவம், ஊழியத்துடைய பாதை. அவருடைய பெருமைக்காக சொல்லுறேன், மிஷன் வில்லேஜ் மினிஸ்ட்ரியில். மற்றபடி சில குவாலிட்டிலாம் இருக்கும். மனுஷனா சில தவறுகள், 5 விரல்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனால் ஊழியத்தின் பாதையில் ஆண்டோடைய வார்த்தையை சொல்வதில் நம்ம எப்பவுமே ஆண்டோருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம எந்த இடத்திலும் பெருமைப்படுத்தக்கூடாது. அதுதான் அந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் மிகுந்த பொறுமையிலும் தாழ்மையிலும் உபத்திரவத்திலும் தெளிவாக எழுதுறார். எங்களுடைய வேலையை விருதாவாய் பெறாதபடி அனுக்கிரக காலம்னு இதில் சொல்லுது. நம்ம வச்சிருக்க பைபிள் திருவிழியத்தில் ஏற்ற காலத்தில் எப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தணுமோ. இப்போ பிள்ளை எல்கேஜி போகணும், டான் போஸ்கோல இடம் வேணும், எப்ப வேணுமோ அப்ப கொடுப்பார். என்ன பேசணுமோ, என்ன செய்யணுமோ, எந்த நேரத்தில் வைப்பு ஏற்ற வேளையில் உயர்த்தும்படியா. திருவிழியத்தில் ரொம்ப அழகா இப்பதான் உள்ள இருந்து பார்த்தேன், திருவிழியத்தை என்னுடைய செல்ல திறந்து பார்த்தேன். ஏற்ற வேளையில், ரட்சிய நாளில், விடுதலைக்காக என்னைக்கு நமக்கு விடுதலை கொடுக்கணுமோ அன்னைக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஓங்கிய புயத்துக்குள் அலைந்திருங்கள், பொறுமையா இருங்க, தாழ்மையா இருங்க. ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். ஆண்டவர் எல்லா வேளையிலும் நம்மை உயர்த்தி, எல்லா வேளையிலும் நம்ம உயர்த்தும் ஆண்டவர். சிஷ்யத்துவம் என்பது தன்னைத்தான் வெறுமையாக்கி சிலுவையில் மரண வரி என்றும் அடிமையின் ரூபம் எடுத்து. சிலுவைனா இந்த மிஷனரி கமிஷனிங் ஃபங்க்ஷன் வாங்க, தலையில் கவிச்சு ஜோம் பண்ணுறது. ஜோம் பண்ண ஒரு பைபிள் கொடுப்போம், ஒரு சிலுவை போடுவாங்க, சின்ன சிலுவை. திருச்சபைக்கு பிஷப்பாக போகிறப்போ ஒரு 2 அடி சிலுவை, உயரமான சிலுவை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்டிகாஸ் பாஸ்டர் 35 சவரத்தில் சிலுவை போட்டிருக்கார். சிலுவையும் செய்யணும். டிஎல்சி பிஷப்புக்கு 28 சவரத்தில் தங்க சிலுவை. முந்தின பிஷப்கிட்ட கேட்டேன், ஐயா இவ்வளோ பெரிய சிலுவையாக இருக்க, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், இவ்வளோ பெரிய சிலுவையாக இருக்க உங்களுக்கு தந்துட்டாங்களான்னு. ரிட்டையர்ட் ஆகி போகிற அன்னைக்கு அவுத்துருவாங்கப்பான்னார். ரிட்டையர்ட் ஆகி போகிற அன்னைக்கு என்ன பண்ணிடுவாங்க? அவுத்துருவாங்க. இவ்வளோ பெரிய சிலுவை. நிறைய பிஷப்பை பாருங்கள், அப்பப்போ சிலுவையை பிடிச்சிக்கிடுவாங்க. நீங்கள் வாட்ச் பண்ணணும், பிஷப்னா எப்படி இருக்காங்க. ஜோம் பண்ணுறப்போ சிலுவையை பிடிச்சிக்குவாங்க. பிஷப் ஆகும்னா கையெழுத்து போடும்னு முன்னால் சிலுவை போடுவாங்க. வாழ்க்கையில் சிலுவை இருக்கா? ஒவ்வொருத்தருடைய குவாலிட்டியும் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம சரி பண்ணிக்கணும். ஏன்ட இல்லை குறைகள் என்ன? அதுதான் உன் கண்ணை பாரு, உன் கண்ணிலுக்கு உதிரத்தை பார்க்காமல் உன் முதுகை பார்க்க முடியுமா? உன்னையால பார்க்க முடியாது. அடுத்தவனை குறை சொல்லாத. உன்னை முடிந்தவரை என்னால் என்ன முடியுமோ அதை நீ தாழ்த்தி ஆண்டுடைய சன்னிதானத்துக்குள் அர்ப்பணிப்போடு போறப்போ எனக்கு எந்தவித குறையும் இல்லைங்க, எனக்கு எந்தவித கஷ்டம் இல்லைங்க. ட்ரெயினுக்கு டைம் கிடைக்கும், ட்ரெயினுக்கு ஃப்ளைட்டு கிடைக்கும், ட்ரெயினுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், நேரத்துக்கு என் வியாதி கடன் பிரச்சனை போயிடும், நேரத்தில் என்ன பேசணும் என்பதை ஆண்டவருக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பாருங்க. அதுதான் ஏற்ற வேளையில். சங்கீதம் 104 உணவு கொடுப்பாரு. உணவுனா ஆவிக்குரிய உணவு இல்ல, வாழ்க்கைக்கான தேவனை ஞானமான உணவு, அறிவான உணவு, ஏற்ற வேளையில் உணவை கொடுக்கும் ஆண்டவர். தன்னைத்தான் வெறுமைப்படுத்த வேண்டும், தாழ்மைப்படுத்த வேண்டும்.
எங்களுடைய சொந்த ஊர் தென்காசி, எங்களுடைய ஊர் பரங்குன்றாபுரம். டிஜிஎஸ் தினகரனுடைய ஊருடைய பக்கத்து கிராமம். எங்களுக்கு குற்றாலத்தில் ஒரு வீடு இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக முன்னால் இடம் இருக்க இடம் இல்லை, படுக்க இடம் இல்லை, சொந்த இடம்னு ஒன்றுமே இல்லை. எங்களுடைய காலங்களில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபை குற்றாலத்தில் ஒரு சின்ன வீடு வச்சுருக்குறோம். அந்த குற்றாலம் எப்போயுமே மறக்க முடியாத நிலைமை. ஏன்னா அந்த குற்றாலத்தை பார்த்தோன்னா எனக்கு ஆஷ்துரையோட ஞாபகம் தான் வரும். அவர் திருநெல்வேலி மாவட்டத்துடைய கலெக்டராக வந்தாராம். குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கு வந்தாராம். மக்கள் எல்லாம் வெளியே குற்றாலத்துக்கு வெளியே நிற்கிறாங்களாம். யாருமே குளிக்க போகல. என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு உயர்ந்த ஜாதி மக்களாக பிராமண சகோதரர்கள் குளிக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் யார் போனோம்? மக்கள் போனோம். அவர்கள் குளித்த பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு அடிமைப்பட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் அங்கே கிறிஸ்துவ ஆசிரமம் இருக்கு. மென்டல், அதாவது மூளை சரியில்லாத மக்களை குளிக்க வைப்பாங்களாம். 3ஆவது அந்த மக்கள் குளிக்கணுமா, பொதுமக்கள். இதை பார்த்தாராம். எவன்டா சொன்னான், போய் குளிங்கடா நான் பார்த்துக்கிறேன்ட்டாரான். அதை பார்த்த ஒரு பிராமண சகோதரர், எங்களுடைய கட்டுப்பாட்டில் எங்களுக்கு கீழே இருக்க மக்களை நீ எப்படா கட்டுப்படுத்தலாம் இன்னும் கேள்வி கேட்டாராம். அந்த கேள்வி கேட்டு அவர் மனசில் வச்சுக்கிட்டே இருந்திருக்கார். அதுக்கப்புறம் மணியாச்சு, வாஞ்சி. சுதந்திர போராட்ட தியாகின்னு நம்ம சரித்திரம் சொல்லுது. அந்த மணியாச்சிக்குள்ளே போகிறாரு. ஒரு பெண்ணுடைய அழுகையின் குரல், அதை பிரசவ வேதனை, ஐயோ 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 ஐயோ. பிரசவத்தினால் அந்த பெண் துடித்து கொண்டிருக்கிறாள். ஊருக்கு கிழக்க பின்தங்கின ஒரு மகள், உதவி செய்ய யாருமே இல்லை. ஆஸ்துரை சேரட் காரில், சேரட் வண்டி, குதிரை வண்டியில் ஒரு ரவுண்ட்ஸ் வர்றாரு. அழுகையின் குரல். என்ன அழுகையின் குரல்? ஒரு பெண் பிரசவ வேதனை. அது பின்தங்கின ஒரு இனத்தை சேர்ந்தவள். அவளுக்கு உதவி செய்ய முடியாது, எங்கள் ஊருக்குள்ளே கொண்டு வர முடியாது. உடனே ஒரு சேரட்டில் அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு அந்த லூக்கா 10 நல்ல சமாரியனை போல மருத்துவமனையில் சேர்த்துட்டு போகிறாரு. அந்த பெண் இறந்து விடுது. ஏற்ற வேளையில் மருத்துவம் கிடைக்காமல் இறந்து விட்டது. அதை திரும்ப அங்கேருந்து அந்த பாடியை ஊருக்குள்ளே வரல, ஊருக்கு வெளியே போகுது. இன்றைக்கி இந்தியாவில் அப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் ஒரு சர்ச்சு திறப்பு விழாக்க போயிருந்தேன். வெஸ்ட் பெங்காலோ சத்தீஸ்கரோ ஒரு 7 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய சர்ச், ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்கு வழி என்ன தெரியுமா? ஒரு வரப்பு. வரப்பு என்பது 12 இன்ச்சு அகலம் உள்ள ஒரு பாதை. 2 வயல். தடிக்கு விழுந்தால் மேலெல்லாம் சகதியாயிரும். அதுதான் இன்று இந்தியாவில் இருக்கும் நிலைமை. நான் நெட்டில் டவுன்லோடு பண்ணி சொல்லலை, நேரடியாக ஒரு ஊருக்குள்ளே எங்களை, நானும் பிஷப் ஜே கிறிஸ்தாசன் நடந்து போகிறோம். ஒரு கிராமத்தில் வான வேடிக்கை பந்தாட்டோட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த கிராமத்து முடிஞ்சோன்னா வரப்பு வழியாக நடந்து போகிறோம். எதுக்கு? அந்த ஊர் மக்கள், இந்த ஊருக்கு இந்த வழி கிடையாது, அவன் அவுட்டரில் தான் போகணும், பின்தங்கின பகுதி. இன்னைக்கு இந்தியாவில் நிறையா பகுதியில் இருக்க நிலைமை. இங்கே தான் என்எம்எஸ்ஸும் ஐஎம்எஸும் விஸ்வானியும் எஃப்எம்பிவியும் ஐஎம்எம்மும் ஐஎம்எம்மும் இன்னைக்கு ஷேலம் மினிஸ்ட்ரியும் ஜென்ஸ் மினிஸ்ட்ரியும் அநேக எல்லா மிஷன் ஸ்தாபனங்களும் இங்கே தான் வேலை செய்து கொண்டிருக்கு. அந்த மக்களுடைய அடிமைத்தனத்தை நமக்கு 2000 வருஷங்களுக்கு முன்னால் வந்தாங்க, 100 வருஷங்களுக்கு தெளிவாக வந்தாங்க. அந்த வேலையை அந்த மிஷன் ஸ்தாபனம் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கு. அவர் அந்த பெண்ணுடைய பூத உடலை அந்த ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு போனார். இதனுடைய தண்டனை என்னென்னா, அந்த வாஞ்சிங்கிற ஒரு மனிதர் ஆஸ்துரை சுட்டு கொள்கிறார். அவருக்கு சுதந்திர போராட்ட தியாகி என்று ஒரு மேலே போர்வையை போடுறாங்க. இது நான் படிக்கிற காலத்தில் புத்தகத்தில் இருந்துச்சு. இப்போ அதுவும் கிடையாது. இந்த நிலைமையை நோக்கி இந்தியா மீண்டும் அடிமைத்தனத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு. நியாயாதிபதிகள் புத்தகத்தில் கிறிஸ்தவம் யூத மக்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. என்னைக்கெல்லாம் யூத மக்கள் பெருமைப்பட்டாங்களோ அன்னைக்கு எமோரியர், பெர்சியர் இவங்கெல்லாம் உங்களை அடிமைப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவன் இருக்கிற அந்த பெருமை நிமித்தம் நீங்கள் நான் அடிமைப்பட்டு கிடக்கிறோம்.
இதற்கு இந்த பெருமை நாம் உண்மையான ஒரு சீஷத்துக்குள் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கல. கிறிஸ்து என்பது நம்மகிட்ட சாட்சி இல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கு நமக்கு சாட்சி இல்ல. அப்படிப்பட்ட சாட்சியோடு வாழ்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு மக்களோடு, எப்படிப்பட்ட ஒரு சீஷத்துவத்தோடு கொடுக்கப்பட்ட அந்த நீங்க அதாவது ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவே வந்தார். அனுக்கிரக காலத்திலே தானியேல் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அந்த பொறுமையா நீங்க இருக்கிறப்போ, தாழ்மையா இருக்கிறப்போ, பவுலடிகள் கையில விரியன் பாம்பு சுத்துற வரையும் கப்பல் உடைஞ்சு போச்சு, உடைய போகுது, எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க. சாப்பிடுங்கடா, கடவுள் காப்பாற்றுவார், நீந்துறதுக்கு பலன் வேணும்னு சொன்னார். ஆண்டவர் பேச உபத்திரம் இருக்கு, அவர் பேசியிருக்கலாம், எல்லாத்தையும் விட்டு வந்தனே இந்த கப்பலை உடையாம உங்களை காப்பாற்ற முடியும்னு பேசியிருக்கலாம். அவனுடைய சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததெல்லாம் பவுலடிகள் உயர்த்தப்பட்டார். நீங்கள் அவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு விசை கூட தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட மறந்துப்பா, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே என்று பார்ப்போமா? ஆம் தகப்பனே, இந்த கால வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உம்மால முடியும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அழைத்த பொழுது நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்டு குஷ்டத்தை மாற்றி கொடுத்த தகப்பன் அல்லவா? இப்பொழுது கூட தகப்பனே, ஆஸ்மா ட்ரபுள்னால, டிபி ட்ரபுள்னால மூச்சு விடாமல் லங்ஸ் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே, மாரடைப்பு அப்பப்போ வர்ற மாதிரி இருக்கு ஐயா, ஸ்ட்ரென்த் பண்ணணும், ஓப்பனர் சர்ஜரி பண்ண என்ற பணம் இல்லையே, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனை மனமிறங்கப்பா. உங்களுடைய கிருபை இறங்கட்டும் தகப்பனே. ஒரு அதிசயத்தை கொடுங்க தகப்பனே. நீ அதிசயங்களை செய்கிற தகப்பன் அல்லவா? வேலையில பதவி உயர்வில்லப்பா, நான் ஒரு கிறிஸ்தவனா மாறினதால எனக்கு பதவி உயர்வில்லை வேலையில் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு சகோதரனுக்காக கவலைப்படாதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன், ஏற்ற காலத்தில் உயர்த்தபடி அப்படி ஓங்கிய புயத்துக்குள் அடங்கிருங்கள் என்ற வார்த்தையின்படி தகப்பனே ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்கு தகப்பனே, திருமணம் நடந்து சில காலங்களில் என்னுடைய பெருமை நிமித்தம் என் கணவரோடு பகை, இன்று நான் என் அப்பாவை நம்பி வந்தேன், அம்மாவை நம்பி வந்தேன், அண்ணனை நம்பி வந்தேன், அண்ணனுக்கு திருமணம் நடந்ததால என்னை ஓரங்கட்டி வெளியே போங்கிறாரு, இப்ப நான் என்ன செய்தது? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு நீ திரும்பி போ, உன் கணவரோடு ஒப்புரவாகு, ஏற்ற துணை உன் உடலில் சரிபாதி என்று கடவுள் உன்னோடு, ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பல வருஷங்கள் ஆயிடுச்சு, பரவாயில்லை நீ போ, நான் அந்த மகனோடு பேசுகிறேன், உனக்கு வாழ்வு கிடைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கீங்க. அந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட ஒரு சில வியாதி நிமித்தம் எங்களுக்கு அமைதி இல்லை, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய திருக்கரம் அவர்களோடு இறங்கட்டும் தகப்பனே. உங்களுடைய விடுதலைக்காரம் அவர்களோடு இறங்கட்டும், வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே.